இது Adobe Illustrator மாஸ்டர் கிளாஸ். இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கிற முக்கியமான டூல்ஸை பற்றி பார்த்தோம். பேசிக்கான டூல்ஸ், அதாவது நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயுமே பார்த்த பரிச்சயமான சில பேசிக் டூல்ஸை அதோட சேர்த்து சில புது டூல்ஸையும் வந்து நாம் இல்லஸ்ட்ரேட்டரில் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இல்லஸ்ட்ரேட்டருக்குன்னே தனித்துவமான சில முக்கியமான அடிப்படையான டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை நாம் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து இல்லஸ்ட்ரேட்டருக்கு மிக மிக அடிப்படையான முக்கியமான டூல்ஸ். அப்போ அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிற டூல் வந்து ஷேப் பில்டர் டூல். அப்போ நம்ம இதில் ஷேப் பில்டர் டூலை பற்றியும் பாத் ஃபைண்டர்னா என்னன்ற விஷயத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். அப்போ பாத் ஃபைண்டரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து பாத் ஃபைண்டர் வந்து விண்டோவில் வந்து பாத் ஃபைண்டர் அந்த விண்டோவை நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே விண்டோவுக்குள்ளே போய் பாத் ஃபைண்டர்னு இருக்கும். இந்த இருக்குது பாத் ஃபைண்டர். சரியா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் F9 விண்டோவுக்குள்ளே போய் பாத் ஃபைண்டர் அதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே இருக்குது பாத் ஃபைண்டர். இதான் பாத் ஃபைண்டர் விண்டோ. சரியா? இதில் வந்து மொத்தம் 10 வகையான பாத் ஃபைண்டிங் மோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மோடுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனை செய்யும். இப்போ இதில் மெயின் பர்பஸ் என்னன்னு சொன்னால், இந்த பாத் ஃபைண்டர்னு சொன்னால் என்ன, 2 ஷேப்பை பயன்படுத்தி ஒரு யூனிக்கான ஷேப்பை உருவாக்குறது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஷேப்ஸை பயன்படுத்தி ஒரு யூனிக்கான ஒரு ஷேப்பை ஒரு ஏதாச்சும் ஒரு ஒப்ஜெக்டோ அல்லது ஒரு லோகோவையோ இப்படியான விஷயங்களை உருவாக்குறதுக்கு இந்த ஷேப் பில்டிங் அல்லது பாத் ஃபைண்டிங் ரெண்டில் எதுனாலும் பயன்படுத்தலாம். ஆனால் ரெண்டையும் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக தேவையான ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம். இந்த பாத் ஃபைண்டரில் நம்ம முதலாவது பார்க்க போகிற மோடு வந்து யுனைட்ன்ற இந்த மோட். இந்த யுனைட் மோடை எப்படி நாம் அப்ளை பண்ணுறன்ற விஷயத்தை பார்ப்போம். ஓகே, நான் ஷேப் எடுத்து ஒரு எலிப்ஸ் டூலை எடுத்து ஒரு ஷேப் ஒன்றுக்குறேன், ஒரு ரவுண்ட் உண்டு. இந்த ரவுண்டுக்கு கீறிட்டேன். இதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஒன்று எடுக்கணும். சரியா? வேறொரு கலரில் எடுக்கணும். அந்த எடுக்கிற ஷேப் இதை விட முன்னால் வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் இங்கே பாருங்கள், எடிட் காப்பி. சரியா? இந்த பாருங்கள், எடிட் காப்பி பண்ணிட்டீங்க. இப்போது எடிட் பேஸ்ட் இன் பேக், பேஸ்ட் இன் பிளேஸ், பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், இப்படி 2 விஷயம் இருக்குது. அது ஷார்ட்கட் கீ Ctrl+F, Ctrl+ பேக் அதாவது B, அடுத்து Ctrl+V அதாவது பிளேஸ். அந்த பேஸ்ட்டுக்கு வந்து Ctrl+Shift+V இதை 3ஐயும் ப்ரெஸ் பண்ணணும். சரியா? இதில் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நான் இந்த ஷேப்பை Ctrl+, சரியா, இந்த ஷேப்பை நான் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுக்குறேன். சரியா? இப்போது பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அதாவது இந்த ஷேப்பை தான் காப்பி பண்ணணும் ஃப்ரண்ட், அதாவது அதுக்கு இந்த ஷேப்புக்கு முன்னால் வர மாதிரி. சரியா? அதே திரும்ப ஒன்று எடுக்கிறேன்னு பாருங்கள், ஃபைல் காப்பி, இந்த ப்ரௌன் கலர் ஷேப்பை ஃபைல் காப்பி கொடுத்துட்டேன். இப்போது பேஸ்ட் இன் பேக் அப்படின்னு சொன்னால் இருக்கிற இந்த ஷேப்புக்கு பின்னால் அடுத்த ஷேப் வரும். இதை தான் நாம் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதில் கலரை சேஞ்ச் பண்ணால் விளங்கும். அப்போ ரெண்டாவதாக நாம் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு பேக்கில் பின்னால். சரியா? அப்போது அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தோமா இருந்தால் இருக்கிற இந்த ஷேப்புக்கு மேலால் அது காப்பி ஆகும். அப்போ பேஸ்ட் இன் பேக் கொடுத்தீங்களா இருந்தால் இருக்கிறதுக்கு பின்னால் காப்பி ஆகும். 3வது விஷயம், இப்போ நான் இந்த ஷேப், இந்த நடுவுக்குள்ளே இருக்கிற இந்த லைட் ப்ரௌன் ஷேப்பை ஃபைல் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. இப்போது பேஸ்ட் இன் பிளேஸ், சும்மா பேஸ்ட் இன் பிளேஸ் இந்த 3வது ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். சரியா? கொடுத்தா என்ன நடக்கும்? சும்மா ஏதோ ஒரு இடத்துல அதாவது அந்த இருக்கிற அதே இடத்துல எல்லா நீங்கள் லேயர்ஸை நீங்கள் பார்த்தீங்களா வரங்க, இருக்கிற எல்லா லேயர்ஸுக்கும் மேலால் அது பேஸ்ட் ஆகுது. பாருங்கள் என்ன நடக்குது. இந்த லைட் ஷேப்பை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட்டு நீங்கள் சும்மா நார்மலாக கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அது பேஸ்ட் ஆகுது. அதாவது நம்ம லாஸ்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ண இடத்துல அது பேஸ்ட் ஆகும். ஆனால் இங்கே நம்ம பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்தீங்களா இருந்தால்
இதை காப்பி பண்ணிவிட்டு எடிட் பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்தீங்களா இருந்தால் இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் மேலால் பாருங்கள் அண்டு பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இங்கே இந்த இருக்க அந்த லேயர் இந்த ப்ளூ கலர் டிக் ஒன்று காட்டுது, இதுதான் அந்த லைட் ப்ரௌன். அப்போ இது இருக்கிற எல்லாத்துக்கும் மேலே பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்தீங்களா இருந்தால் பேஸ்ட் இன் பிளேஸ் எல்லாத்துக்கும் மேலால் அது பேஸ்ட் ஆகுது. அப்போது இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்கள், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் ஷேப் வந்து இங்கே இருக்குது, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. லேயர்ஸ் பேனலில் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இந்த இதுக்கு நேம் வச்சுக்கொள்கிறேன் நான், டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுன்னு இருக்கிற இந்த ஷேப்பை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த டெஸ்ட்டுன்னு இருக்கிற இந்த ஷேப் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் டிக்கை காட்டுறேன், இந்த ஷேப் தான் இந்த இருக்குது. இதை நான் எடிட் காப்பி எடிட் பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்த நான் இருந்தால் பாருங்கள், இந்த இருக்கிற இந்த டெஸ்ட்ன்ற இந்த ஷேப் இங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த இருக்கிறது இந்த இருக்குது, இது இந்த இருக்குது. அப்போது அதில் முதலாவது விஷயம் வந்து பேஸ்ட் இன் பேக் கொடுத்தீங்களா இருந்தால் இருந்த ஷேப்புக்கு பின்னால் அதே இடத்துல பேக்காகும், அந்த பேஸ்டாகவும். அடுத்தது பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுத்தீங்களா இருந்தால் இருந்த ஷேப் அதே இடத்துல இருக்கிற ஷேப்புக்கு முன்னால் பேஸ்டாகவும். பேஸ்ட் இன் பிளேஸ்னா இருக்கிற இடத்துல எல்லா ஷேப்புக்கு மேலால், அதாவது இங்கே எத்தனை லேயர் இருக்கோ 100 லேயர் இருக்குன்னா 100 லேயருக்கு மேலால் பேஸ்ட் ஆகும். இதுதான் இந்த பேஸ்ட் ஆப்ஷன். சரியா, அது ஒரு ஆப்ஷன். இப்போ இன்னொரு விஷயம் நாம் பார்ப்போம் பாருங்கள். நம்ம இன்னும் பாத் ஃபைண்டருக்குள்ளே போகல, அதுக்கு முன்னால் சில பேசிக்ஸ் விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கோம். சரியா, இதெல்லாம் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் அடிப்படை விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. Ctrl+C காப்பி, பேஸ்ட்டுக்கு வந்து Ctrl+V, பேஸ்ட் இன் ப்ரோன் அதாவது எல்லாத்துக்கும் மேலே காப்பி பண்ணுறதா இந்த Ctrl+F, பேஸ்ட் இன் பேக் இருக்கிற ஷேப்புக்கு பின்னால் இது பேஸ்ட் பண்ணுறதா இந்த Ctrl+back. அடுத்தது பேஸ்ட் இன் பிளேஸ் இருக்கிற இடத்துலையே எல்லாத்துக்கும் மேலால் ஈஸியாக இந்த Ctrl+Shift+V. சரியா, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை பின்னால் பார்ப்போம். பேஸ்ட் இன் ஆல் ஆர்ட்போர்ட்ஸ், அதாவது நீங்கள் எத்தனை ஆர்ட்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஆர்ட்போர்ட்லேயும் அது பேஸ்ட் ஆகும். உதாரணமாக பாருங்கள், நான் இங்கே மொத்தம் 10 ஆர்ட்போர்ட் வச்சுருக்கேன். 1 2 3 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்ட்போர்ட் டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்போர்ட் டூலை பற்றி பார்த்துருக்கோம். ஆர்ட்போர்ட் டூல் எடுத்திங்கன்னா 1 ஆர்ட்போர்ட் 2 ஆர்ட்போர்ட் 3ன்னு 10 ஆர்ட்போர்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ப்ளூவை ஃபைல் காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் இன் ஆல் ஆர்ட்போர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆல் ஆர்ட்போர்ட்ஸ்ன்ற இது ஆப்ஷனை கொடுத்து நான் இருந்தால் பாருங்கள், எத்தனை ஆர்ட்போர்ட் இருக்கோ அத்தனை ஆர்ட்போர்ட்டுக்கும் பேஸ்ட் ஆகும் அதே ஷேப். அது 4வது விஷயம். அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதாவது பேஸ்ட்லேயே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில். சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதில்ல, அந்த பிளேஸ்மெண்ட் சரியான பிளேஸ்மெண்ட்டில் அதை பேஸ்ட் பண்ணணும். இப்போ அடுத்த விஷயம் பார்ப்போம். குரூப் பண்ணுற இந்த 3 ஷேப்பையுமே நம்ம ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணமா இருந்தால் இது 3 ஒன்றாவிட்டு. இப்போ இதை பழைய மாதிரி நாம் தனித்தனியாக இருக்கணுமா இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரும். இது ஒரு விஷயம். இப்போ இப்படி சின்ன சின்ன ட்ரிக்ஸை நாம் பழைய வச்சு இருந்தால் நாம் இல்லஸ்ட்ரேட்டரில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகலாம். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்குது, ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம், பாத் ஃபைண்டர்னா என்னண்டு. சரியா, இப்போ நான் இங்கே ஒரு இதில் இன்னொரு ஷேப் எடுக்கிறேன். நம்ம Ctrl+C காப்பி, Ctrl+back பின்னால் வரும், ஃப்ரண்ட்டுண்டா எஃப்னா முன்னால் வந்திருக்கு இந்த ஒரு ஷேப். இதில் இன்னொரு ஷேப் எடுக்கிறேன், Ctrl+C Ctrl+V. சும்மா நார்மலாக V அடிச்சிங்கன்னு சொன்னால் வேறு எங்கேயாவது வந்து நிற்கும். அப்போது இங்கே ஒரு கலர், இதை கலர் ரெண்டு மாற்றுவோம். இங்கே இதில் கலரை இங்கே மாற்றுறேன். அப்போ இந்த மாதிரி 4 ஷேப்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். இப்போ பாத் ஃபைண்டர் டூல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதுதான் பாத் ஃபைண்டர் டூல், விண்டோ. இதில் வந்து 10 வகையான பாத் ஃபைண்டர் மோட்ஸ் இருக்குது. இப்போ முதலாவது மோட் நாம் பார்க்க போனால் யுனைட்ன்ற மோட் என்ன செய்யுன்னு பாருங்கள். அப்போ நான் இந்த எல்லா ஷேப்பையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி தூக்கி வச்சுருக்கேன். இப்போ வைக்கும்போது இந்த எல்லா ஷேப்பையுமே நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஷேப் ஒன்று கிடைக்குமே பாருங்கள். இப்போ இந்த எல்லா ஷேப்பையுமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு புது ஷேப் ஒன்று கிடைக்குது.
அந்த ஷேப்பை நம்ம எல்லாத்தையுமே யுனைட்டடாக சேர்றது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு புது ஷேப்பை உருவாக்குறது. யுனைட்ன்றது வந்து சேருதல்ன்ற அர்த்தம், அதாவது ஒன்றிணைதல். அப்போ இந்த எல்லா ஷேப்பையுமே சேர்த்து ஒன்றிணைத்து ஒரு புது ஷேப்பை உருவாக்க போகிறோம். அது எப்படி உருவாக்குறேன்னு பாருங்கள். நான் இங்கே ஒரு ஷேப் வச்சுருக்கேன், இங்கே ஒரு ஷேப் வச்சுருக்கேன், ரெண்டையுமே சேர்த்த மாதிரி இங்கே ஒரு பெரிய ஷேப் வச்சுருக்கேன். சரியா? அப்போ ஒரு ஷேப்பை வச்சு உருவாகின ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும் பாருங்கள் உங்களுக்கு. ஒரு ஃபிஷ், இது ஃபிஷ்ஷில் வந்து 2 சிறகு, அந்த அதில் வந்து அந்த நீந்திர செவில், இது வந்து அதில் பாடி, இது வந்து இதை கொஞ்சம் சின்னதாக்குவோம், அதில் வால். அப்போ ஒரு ஃபிஷ்ஷில் ஒரு ஷேப் ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ எல்லாத்தையுமே சேர்க்குறோம். சேர்த்து இங்கே இந்த மோட், என்ன மோட், யுனைட்ன்ற மோடுக்கு கிளிக் பண்ணிங்களா இருந்தால் பாருங்கள், ஒரு ஃபிஷ்ஷில் ஷேப்புக்கு அது உருவாயிருக்கு. அப்போ அவ்வளோ ஷேப்ஸும் சேர்ந்து, அவ்வளோ அந்த வட்டங்களும் சேர்ந்து ஒரு ஷேப்பை உருவாக்கியிருக்கு. இது யுனைட். சரியா? அப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் நாம் மைனஸ் ஃப்ரண்ட். இந்த இருக்குது பாருங்கள், மைனஸ் ஃப்ரண்ட். இந்த ரெண்டாவது இருக்கிறது மைனஸ் ஃப்ரண்ட். இது என்ன செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ நான் 2 ஷேப்பை கீறேன், இன்னொரு ஷேப்பை Ctrl+C காப்பி பண்ணி அதுக்கு மேலேயே பேஸ்ட் பண்ண போகிறேன். Ctrl+F பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கலரை இதை வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு எடோப் கலர்ன்ற அந்த கலர் பிக்கர் காட்டும். இது வந்து எடோப் கலர் பிக்கர். எடோப் எல்லா இதுக்குமே வாரது வந்து பொதுவான கலர் பிக்கர்ஸ். அதில் வந்து கலரை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறேன். சரியா? இப்படி 2 கலரில் 2 சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மேட்ச் பண்ண போகிறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். இப்போ 2 1, இது ஒரு ஷேப், இது ஒரு ஷேப், ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி சேர்ந்துருக்கு. இப்போது 2 ஷேப்பையுமே செலக்ட் பண்ணிவிட்டு மோட்டில் எடுத்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு 2வது மோட் கொடுத்தீங்களா இருந்தால் என்ன நடக்குது, நல்லா அவதானிச்சிடும். 2யுமே சேர்த்துட்டு 2வது இந்த மைனஸ் ஃப்ரண்ட்ன்ற மோடுக்கு கொடுத்தீங்களா இருந்தால், மைனஸ்ண்டா என்ன, இல்லாமல் ஆகுது. எது இல்லாமல் ஆகுது, மேலே உள்ளது இல்லாமல் ஆகுது. அதாவது இந்த ஷேப்புக்கு மேலே எது இருக்குது, இந்த ஷேப் இருக்குது. இல்லை பாருங்கள், இந்த ஷேப் கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. அப்போ 2 ஷேப்பையுமே நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு மைனஸ் ஃப்ரண்ட் கொடுத்தீங்களா இருந்தால், ஃப்ரண்ட்டுண்டா முன்னால் இருக்கிறது, அதாவது மேலே இருக்கிற ஷேப் வந்து நமக்கு மைனஸ் இல்லாமல் போகுது. அப்போ பாருங்கள், ஓகேயா? அப்போது இதுதான் மைனஸ் ஃப்ரண்ட். அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கியிருக்கு. இதில் இன்னொரு உதாரணம் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஒன்று செட் பண்ணிவிட்டு நான் இன்னொன்று இங்கே செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த 3ஐயும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் ஃப்ரண்ட் கொடுத்தீங்களா இருந்தால் பெக்கில் இருக்கிறது மட்டும், அதாவது மைனஸ் எது மைனஸ் அழியுது, இல்லாமல் ஆகுது, எது ஃப்ரண்ட் மேலே இருக்கிறது, முன்னால் இருக்கிறது. அப்போ பாருங்கள், இப்போ 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டுனா மைனஸ் ஃப்ரண்ட் கொடுத்தனா இருந்தால் பெக்கில் எது இருக்கோ அதில் இருக்கிற ஷேப்ஸ் மட்டும் நமக்கு இல்லாமல் ஆகுது. இது சேர்த்து இப்போ இதிலேருந்து உள்ள இந்த ஷேப்பில் இருக்கிற இந்த மிச்ச பாட்டும் இந்த ஷேப்பில் இருக்கிற இங்கே இருக்கிற மிச்ச பாட்டும் இதோட சேர்ந்து இல்லாமல் ஆகிடுது. மிச்சமாக இருக்கிறது பேக்கில் இருக்கிறது, அந்த தனியாக செலக்ட் ஆகிருக்கிறது மட்டும் நமக்கு கிடைக்குது. பாருங்கள், ஓமா இல்லையா? இப்போது நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. எது இல்லாமல் போகுதுன்றதை பாருங்கள். இந்த வட்டத்தில் இதையும் இதோட சேர்த்து கிடைக்குதானே ஒரு உருவம். இந்தாவலாம் இந்த உருவம், அதாவது இதுவும் எங்கே சம்மந்தப்பட்டு சேர்ந்து வருதோ அந்த இடங்கள் இருக்கிற இந்த ஷேப்போட சேர்ந்து இல்லாமல் போகுது. நடுவுக்கோ இந்த உருவம் மட்டும் நமக்கு கிடைக்குது. அப்போது மைனஸ் ஃப்ரண்ட் கொடுத்தீங்களா இருந்தால் பின்னால் இருக்கிற அந்த 2 எட் பண்ண ஷேப்பும் சம்மந்தப்படாத இடங்கள் மட்டும் நமக்கு கிடைக்குது. இது மைனஸ் ஃப்ரண்ட். அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் இன்டர்செக்ட். இந்த 3வது விஷயம் வந்து இன்டர்செக்ட். இன்டர்செக்டோட அடையாளம் இந்த இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இன்டர்செக்ட் இதோட ஒர்க் என்னன்னு பாருங்கள். ஒரு ஷேக்கில் ஒன்று கீறேன், அதோட இன்னொன்று Ctrl+C Ctrl+F, அதுக்கு மேலால் ஒன்று. ஓகே, இப்போ கலரை சேஞ்ச் பண்ணுறேன். சரியா? இப்போ 2 ஷேக்கிள் எடுத்துட்டேன். இந்த சர்க்கிளை நான் அதே மாதிரியே மேட்ச் பண்ணுறேன், அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ப்ளூ கலர் ஷேப் பின்னால் இருக்குது, இந்த க்ரீன் கலர் ஷேப் முன்னால் இருக்குது.
சரியா? இப்போ இந்த 2 ஷேப்பையுமே சேர்த்து என்ன செய்ய போகிறேன், நல்லா பார்க்கணும். இன்டர்செக்ட் கொடுக்க போகிறேன். என்ன நடக்குது, இந்த 2 ஷேப்புமே எங்கே மேஜாக இருக்கோ, அதாவது ரெண்டும் எங்கே சம்மந்தப்பட்டு இருக்கோ அந்த இடம் மட்டும் நமக்கு காட்டுது, மற்ற இடங்கள் இல்லாமல் போகுது. சரியா? அப்போ இந்த 2 ஷேப்புமே எங்கே சம்மந்தப்படுவதோ அந்த இடங்கள் மட்டும் நமக்கு ஒரு ஷேப்பாக உருவாகுது. பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து இன்டர்செக்ட் கொடுக்கும்போது நமக்கு நடுவுக்கு இருக்கிற இந்த இந்த இதழ் மாதிரியான ஒரு அமைப்பு மட்டும் நமக்கு கிடைக்குது. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த க்ரீனை இன்னொன்று எடுத்து இன்னொரு காப்பி எடுத்து Ctrl+V Ctrl+F எடுத்து இங்கே வச்சுறேன். இங்கே இந்த மாதிரி வச்சுட்டு 3ஐயும் செலக்ட் பண்ணுறேன். நான் இன்டர்செக்ட் கொடுத்தா என்ன நடக்குது, the filter produced no results, please select 2 overlapping path. அதாவது இந்த இன்டர்செக்ட் வந்து 2 ஷேப்புக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். 3வது ஷேப்பு நீங்கள் 3ஐயும் ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் சப்போர்ட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இங்கே இருக்கிற இந்த 2 ஷேப்பையுமே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்செக்ட் கொடுத்தீங்களா இருந்தால் அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள அந்த 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 இந்த 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 இதழ் மாதிரியான அமைப்பு நமக்கு கிடைக்குது. பாருங்கள். ஓகே, அப்போ இதுதான் இன்டர்செக்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணால் ஒரு அமைப்பு கிடைக்குது, அப்படி இல்லாட்டி இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணால் ஒரு அமைப்பு கிடைக்கும். 3ஐயும் ஒரு நேரத்தில் நம்ம செலக்ட் பண்ண இயலாது. இப்போ நீங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டமாக்கி இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறீங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி இன்டர்செக்ட் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். அதாவது நடுவுக்கு இருக்கிற இந்த அமைப்பு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது இன்டர்செக்ட்ன்ற விஷயம். ஓகே, அடுத்த மோட் நாம் பார்க்கணும் எக்ஸ்க்ளூட். இந்த இருக்கிற 4வது இருக்கிற இந்த எக்ஸ்க்ளூட். இந்த எக்ஸ்க்ளூட் மோட் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் ஒன்று பார்ப்போம். என்னன்னு சொன்னால், இப்போ இந்த 3 ஷேப்பையுமே நல்லா கவனிங்க. இதில் ஆக மேலே இருக்கிறது வந்து இந்த ஷேப் இந்த இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ கலர் காட்டுறது செலக்ட் ஆகிட்டு இருக்கு அர்த்தம். இந்த ப்ளூ ஷேப் வந்து செலக்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த செகண்ட், அதாவது 2ஆம் நம்பர் இருக்கிறது வந்து இந்த டார்க் ப்ளூ ஷேப். இந்த ஒரேஞ்ச் கலர் ஷேப் 1வது நம்பர், அது இந்த இருக்குது. இந்த லைட் ப்ளூ ஷேப் 3வது நம்பர் இந்த இருக்குது. அப்போ ஆக கீழே இருக்கிறது எது, இது. 2வது இருக்கிறது இது. 3வது இந்த ஷேப் இருக்குது. அப்போ இந்த 3 ஷேப்லேயுமே ஆர்டர் படி இருக்குது. இப்போ ஒரு விஷயம் ஒன்று பாருங்கள். இந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணி அரேஞ்ச் சென்ட் டு ஃப்ரண்ட் கொடுத்த நான் இருந்தால் பாருங்கள், இந்த 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 ஷேப்புங்க இந்த இருக்கிற ஷேப்புக்கு அரேஞ்ச் கொடுத்து பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்த நான் இருந்தால் எங்கே அது வருது பாருங்கள், இந்தா வந்திருக்கு. என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த லேயர் வந்து இந்த லேயர் இருக்கிற இந்த பிளேஸில் இருந்து இந்த லேயரில் வந்து எத்தனாவது ரோவில் இருக்காது, இந்த இடத்துல இருக்குது. அதாவது கீழே இருந்து கிட்டத்தட்ட 2, 4, 6வது ரோவில் இருக்கிற அந்த லேயர் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்களா இருந்தால், அரேஞ்சி போய் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்களா இருந்தால் 1வது ரோக்கு வந்துடும். சரியா? அதாவது இருக்கிற எல்லா லேயரையும் கீழே தள்ளிட்டு அதுக்கு மேலே ஆக டாப் லேயருக்கு வந்துடும். அது 1வது விஷயம். 2வது விஷயம் பாருங்கள், அதே லேயரை வந்து இந்த இருக்கிற பிளேஸில் இருக்கிறது இந்த ஷேப்பை நான் பார்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த 3 ஷேப்பையுமே கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த ஷேப்பை நான் ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தா எங்கே போணுச்சு, எல்லாத்துக்குமே மேலே. பிரிங் டு ஃபார்வர்ட் கொடுத்தீங்களா இருந்தால், அதாவது பிரிங்டா கொண்டு போன்ற அர்த்தம். கொண்டு போவோம் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னால், இருக்கிற லேயருக்கு அடுத்ததாக போகும். அது இந்த லேயருக்கு சப்போர்ட் ஆகாது. இப்போ இந்த லேயரை கவனத்தில் கொள்ளுங்க. இந்த லேயர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி பிரிங் டு ஃபார்வர்ட் கொடுத்த நான் இருந்தால் பாருங்கள், ஃபார்வர்ட்ன்றது மேலால். இப்போ இந்த பாருங்கள், இங்கே அண்டு பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ இந்த லேயர் வந்து இந்த ரெக்டாங்கிள் லேயர் இருக்குது தானே, இந்த ரெக்டாங்கிள் லேயர்கிட்ட தான் இருக்குது. சரி, இந்த ரெக்டாங்கிள் லேயரை நாம் 0ன்னு நேம் வைக்கிறேன். இப்போ இந்த 0ன்ற நேமுக்கு கீழே இருக்கிற இந்த 1ஆம் நம்பர் லேயர், இந்த ஆரஞ்சு கலர் லேயர் அரேஞ்ச் பிரிங் டு ஃபார்வர்ட் கொடுத்தா என்ன நடக்குது, மேலே. ஃபார்வர்ட்ன்றது முன்னால். அப்போ இருக்கிற இந்த லேயருக்கு மேலே, அதுக்கு மேலே இருக்கிற ரோக்கு வந்துடும் இந்த ஆரஞ்சு கலர் லேயர். சரி, அது 2வது விஷயம். 1வது விஷயம் என்ன, பிரிங் டு ஃப்ரண்ட்னா இருக்கிற லேயர் எல்லாத்தையுமே கீழே தள்ளி டாப் ரோக்கு வந்துடும். 2வது பிரிங் ஃபார்வர்ட்னா இருக்கிற அதே பிளேஸில் இருந்து ஒரு லேயர் மேலே போய்த்திடும். சரியா? ஒரு லேயர் தான் மேலே போயிருக்கு. நல்லா அண்டு பண்ணி பாருங்கள்.
இந்த ஜீரோவில் இருக்கிறது வந்து இந்த முதலாம் நம்பர் லேயரை நாம் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தமா இருந்தால் பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்தமா இருந்தால் இருக்கிற லேயருக்கு ஒரு லேயர் தான் மேலே போயிருக்கு. இப்போது இதே லேயரை அரேஞ்ச் சென்ட் பேக்வார்ட் கொடுத்தமா இருந்தால் இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. இதே பாருங்கள் இருக்கிற ஜீரோ லேயருக்கு கீழே இருந்த அந்த லேயர் பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்தோம் என்ன நடக்குது, இருக்கிற லேயருக்கு ஒரு லேயர் மேலே போணுச்சு. இப்போ அதே லேயரை நான் சென்ட் பேக்வார்ட் அதை அனுப்புகிறேன், பிரிங்ற கொண்டு வரேன், சென்றதை அனுப்புகிறேன். அப்போ கீழேன்றதை அனுப்புகிற, மேலேன்றது எடுத்து வாரன்ற அர்த்தம். அப்போ சென்ட் பேக்வார்ட் கொடுத்தமா இருந்தால் பாருங்கள் மேலே இருக்கிற இந்த லேயர் பழைய இடத்துக்கே வந்துட்டு, இந்த லேயர் எங்கே இருந்துச்சு, மேலே இருந்துச்சு. அப்போ பேக்வார்ட் கொடுத்தா பழைய இப்போ இந்த லேயரை கவனிங்க. இப்போ அதாவது ரெண்டாவது லேயர் இந்த இருக்குது பாருங்கள், நம்பர் 2 லேயர். நம்பர் 2 லேயர்னா நம்பர் 2 லேயருக்கு கீழே என்ன இருக்குது, இந்த லாக் பண்ணுன்னா இந்த ரெக்டாங்கிள்ன்ற இந்த லேயர் இருக்குது. அதை நான் 333ன்ற நேமுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. இப்போ இந்த 333ன்ற இந்த லேயர் இந்த வைக்கிற 2ஆம் நம்பர் லேயர் அதுக்கு மேலே இருக்குது. இப்போ நான் அதை அரேஞ்ச் சென்ட் பேக்வார்ட் கொடுத்தேன் இருந்தால் என்ன நடக்குது, இந்த லாக் பண்ண 333 லேயருக்கு கீழே வந்திருக்கு. அதாவது இருந்த இடத்துலேருந்து ஒரு ரோ கீழே வரும். சென்ட் பேக்வார்ட் கொடுத்தீங்கன்னா, பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா இருந்த லேயர்லேருந்து ஒரு லேயர் மேலே போகும். பாருங்கள் இப்போ பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்தேனா இருந்தால் பாருங்கள் இருந்த லேயர்லேருந்து ஒரு லேயர் மேலே போயிருக்கு. இதுதான் இந்த பேக்வார்ட் ஃபார்வர்ட் விஷயம். அடுத்தது முதலாவது நம்ம பார்த்த விஷயம் பாருங்கள் பிரிங் டு ஃப்ரண்ட். இது என்ன நடக்குது, இருந்த லேயர் எல்லாத்தையுமே கீழே தள்ளிட்டு மேலே வருது. பாருங்கள் மேலே வந்திருக்கு. அப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், சென்ட் டு பேக் பிரிங் டு ஃப்ரண்ட், அதாவது கொண்டு வாங்க முன்னே, சென்ட் டு பேக் கொண்டு அனுப்புங்க பின்னே, அதாவது எல்லாத்துக்கும் பின்னே அனுப்புகிறோம். அப்போ என்ன அர்த்தம், என்ன நடக்கும் பாருங்கள், உங்களாலே கெஸ் பண்ணிடு. சென்ட் டு பேக் கொடுத்து நான் இருந்தால் எல்லா லேயரையும் மேலே தள்ளிட்டு ஆகாடிக்கு போயிடும். சரியா, இங்கே பாருங்கள் எல்லா லேயரையுமே மேலே தள்ளிட்டு ஆக பேக்குக்கு போயிடுது. அப்போ இந்த விஷயம் முக்கியமான விஷயம், இதை கவனத்தில் கொள்ளணும். இப்போ நாம் எக்ஸ்க்ளூடை பற்றி பார்ப்போம். சரியா, இப்போ இந்த 3 ஷேப்பையுமே நான் ஒரு ஆர்டருக்கு வைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே அலைன் பற்றி பார்த்துருக்கோம். அலைன் வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருப்போம். பாருங்கள் இது வந்து வேர்ட்டிக்கல் அலைன், அதாவது 3மே ஒரே நேருக்கு எடுக்கிறது. இது வந்து இந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு வந்து இந்த அலைன், அதாவது ஹாரிசன்டல் அலைன். சரியா, 3யுமே இந்த மாதிரி எடுக்கிற கிடையா அலைன் பண்ணுது. இது வேர்ட்டிக்கலாக அலைன் பண்ணுது இந்த மாதிரி. சரியா, இப்போது அலைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த அலைனை பற்றி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருக்கோம், அதால் பெருசாக டீப்பாக சொல்ல தேவையில்லைன்னு நினச்சிட்டேன். இப்போ எக்ஸ்க்ளூடுக்கு வருவோம். நம்ம இந்த இருக்குது பாத் ஃபைண்டரில் இந்த 4வது இருக்கிற எக்ஸ்க்ளூட்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த 2 ஷேப்பையுமே மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணோன்னே எனக்கு இங்கே ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே மேலால் ஒரேஞ்ச் கலர் இருக்குது. அதை மூலம் அவதானிக்கணும். இங்கே இந்த 2 ஷேப்புக்கு மேலே இருக்கிறது எது, இந்த ஒரேஞ்ச் கலர். அப்போ இந்த ப்ளூ கீழே இருக்குது. இப்போ 2யுமே சேர்த்து நான் எக்ஸ்க்ளூட் கொடுத்தேனா இருந்தால் என்ன நடக்குது, அந்த நடுவுக்கு 2 ஷேப்புமே சந்திக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஷேப்ஸ் வந்து இல்லாமல் ஆகுது. வெளியால் இருக்கிற 2மே அந்த 2 ஷேப்பும் சந்திக்காமல் படாமல் இருக்கிற வெளியால் இருக்கிற இடங்கள் ஒரு ஷேப்பாக நமக்கு கிடைக்குது. என்ன கலரில் கிடைக்குது, மேலால் எந்த ஷேப் இருக்கோ அதில் கலரில் கிடைக்குது. சரியா, பாருங்கள் இப்போ 2யுமே சேர்த்த உடனே இந்த 2ம் சேர்ற இடம் இந்த ஷேப், இந்த பாருங்கள் 2ம் சேர்த்த இடம் ஒன்றும். அப்போ இந்த இடத்துல நாம் மேலால் இருக்கிறது இந்த ஒரேஞ்ச் கலர் ஷேப், பேக்கில் இருக்கிறது இந்த ப்ளூ கலர் ஷேப். அப்போ 2 எக்ஸ்க்ளூட் கொடுத்த உடனே பாருங்கள் என்ன நடக்குது, அந்த 2ம் சேராத இடங்கள் நமக்கு ஒரு ஷேப்பாக கிடைக்குது. அது போக வெளியே இப்போ இது 2ம் குரூப்பில் இருக்குது. அப்போ அன்குரூப் கொடுத்து பார்த்தீங்கன்னா 2ம் வேறு ஆக்கல் நீங்கள். சரியா, அது ஒரு விஷயம். அப்போ இன்னொரு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஷேப் பின்னால் தானே போகணும். அப்போ அரேஞ்ச் சென்ட் டு பேக், அப்போ இது பேக்குக்கு போய் இது மேலே வந்துட்டு, இதை நம்ம அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா ஆக மேலே இதான் வந்துடும். அப்போ இது 2யுமே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளூட் கொடுக்குறோம். பாருங்கள் ப்ளூ கலரில் கிடைக்குது. அதாவது மேலால் எந்த ஷேப்பை வச்சுருக்கோமோ அந்த ஷேப்பு தான் நமக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். இது வந்து எக்ஸ்க்ளூட். சரியா, அடுத்தது நாம் பார்க்கணும் டிவைட்னா என்னென்னா, இங்கே இருக்குது பாருங்கள் பாத் ஃபைண்டர்ஸில் வந்து இங்கே டிவைட்ன்ற ஒரு ஆப்ஷனை பார்க்க போகிறோம். இது எல்லாமே பாத் ஃபைண்டிங்கில் வரது தான். அதில் அடுத்தது டிவைட்.
டிவைட் நான் என்னென்னு பாருங்கள். இப்போ இந்த 2 ஷேப்பை நாங்கள் எடுக்கிறேன். அது Ctrl+C காப்பி பண்ணுறேன், Ctrl+F இருக்கிறதுக்கு மேலால் செய்கிறேன். இப்போ நான் இதில் கலரை மாற்றினா பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும். இருக்கிறதுக்கு மேலால் காப்பியாக இருக்குது. சரியா? இப்போ இந்த 2 ஷேப்பையுமே நான் மேட்ச் பண்ண போகிறேன். மேட்ச் பண்ணலை, ஒன்றுக்கு மேலே ஒன்று ஜாயின் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன், நம்ம வளமையை செய்கிற மாதிரி. சரியா? அப்போ இந்த 2 ஷேப்பையுமே நான் இப்போ டிவைட் மோடுக்கு கிளிக் பண்ணி நான் இருந்தால் என்ன நடக்குது பாருங்கள். பெருசாக டிஃப்ரெண்ட் விளங்குதா? இல்லை, அதே மாதிரியே இருக்குது தானே. ஆனால் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிங்களா இருந்தால் சரியா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கிடைக்கும் நமக்கு. அதாவது இந்த 2 ஷேப்பையுமே சேரும்போது நமக்கு இங்கே என்ன ஷேப்லாம் கிடைக்குது, இந்த ப்ளூ கலர் லைனை பாருங்கள், என்ன ஷேப்லாம் கிடைக்குதோ அது அவ்வளோவுமே தனித்தனியாக வேறாகிற டிவைட் பண்ணுறதுக்காக இந்த டிவைட்ன்ற மோடை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எல்லாமே குரூப் பண்ணியிருக்கு, அதை அன்குரூப் பண்ணிங்களா இருந்தால் வேறு வேறையாக ஆக்கி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இப்படி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸை நம்ம இந்த பாத் ஃபைண்டிங் மூலமாக நம்ம உருவாக்கலாம். இது வந்து இல்லஸ்ட்ரேட்டரோட அடிப்படை. நம்ம லோகோவோ எது க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் இது கட்டாயம் நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அப்போ டிவைடை பற்றி பார்த்துட்டோம். சரியா? அடுத்த மோட் நாம் பார்க்க போகிறோம் ட்ரிம் மோட் எப்படின்றத பாருங்கள். இப்போ நான் ரெண்டு இந்த இருக்குது ட்ரிம் மோட். சரியா? இப்போ 2 அதே மாதிரி 2 சேக்கிள்க்கு Ctrl+C Ctrl+F. அடுத்ததில் கலரை நான் மாற்றுறேன், நீங்கள் ஒரு மெரூன் கலருக்கு மாற்றுறேன். இப்போ 2 கலர் இங்கே இருக்குது. சரியா? இப்போ 2யுமே நான் அதே மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் நமக்கு கிடைக்குது. இப்போ இதை நான் ட்ரிம் பண்ண நான் இருந்தால் பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. நல்லா அவதானிக்கணும். மெரூன் கலர் ஷேப் மேலே இருக்குது, ப்ளூ கலர் ஷேப் கீழே இருக்குது. 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணுறேன். பண்ணுனா என்ன நடக்குதுன்னா பாருங்கள், 2ம் குரூப்பில் இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ வேறு ஆக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, 2மே சேர்ற இடத்துல இருக்கிற கீழே உள்ள லேயர் அந்த இடம் இல்லாமல் போகுது, மற்ற இடம் நமக்கு மிச்சமாக கிடைக்குது. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2மே சேர்த்த உடனே இப்போ இந்த 2 லேயரையுமே நம்ம இந்த சேர்த்து வச்சுருக்கோம். வச்ச உடனே இந்த 2மே சேரும்போது ஒரு இடம் ஒன்று கிடைக்குதே, அது இந்த இடம். சரியா? அதை தாண்டி இது வந்து அந்த 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 சர்க்கிள்ற மொத்த வடிவம். இது வந்து என்ன, இங்கே சேரும்போது உள்ள இந்த இடம் தாண்டி இதில் மிச்ச வடிவம். இப்போ நம்ம ட்ரிம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு அந்த அன்குரூப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சேரும்போது உள்ள இடத்துல பெக்கில் இருக்கிற ஷேப்ற அந்த இடங்கள் இல்லாமல் ஆகுது. மற்ற இடங்கள் அது போக மிச்ச இடம் அந்த அந்த பெக்கில் இருக்கிற ஷேப்ற மிச்ச இடம் நமக்கு ஒரு ஷேப்பாக கிடைக்குது. மேலே இருக்கிற ஷேப் அதே மாதிரி முழுசாகவே நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் ஆப்போசிட் அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஷேப் 2லையுமே ஜாயின் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளூ ஷேப்பை மேலே வைக்கணும். என்ன செய்யணும்னா ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். அப்போ பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தனா இருந்தால் எல்லாத்தையும் விட மேலே வந்துடும் ப்ளூ ஷேப். அப்போ ப்ளூ ஷேப்பை இப்போ நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ட்ரிம் பண்ண போகிறேன். பண்ண நான் இருந்தால் என்ன நடக்குது, குரூப்பில் இருக்குது, அன்குரூப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன நடக்குது. இருந்த ஷேப்பில் மேலால் இருக்கிற ஷேப் ஒரு மாற்றம் இல்லை, அதே சர்க்கிள் நமக்கு கிடைக்குது. பெக்கில் இருக்கிறதுல அந்த ஜாயிண்ட் ஆகிற ஏரியா மட்டும் இந்த ஏரியா மட்டும் இல்லாமலாகி ஒரு பிறை ஷேப்புக்கு நமக்கு ஒரு புது வடிவம்னு கிடைக்குது. இது வந்து ட்ரிம். அடுத்த மோட் பார்க்க போகிறோம் மேர்ஜ். நான் பாத் ஃபைண்டரில் வந்து இந்த இருக்கிறது மேர்ஜ்ன்ற மோடை எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போ 3 ஷேப் கீறி வச்சுருக்கேன். ஷேக்கிள் 3யுமே நான் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 3யுமே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுமே என்ன நடக்குது நல்லா அவதானிச்சோணும். சரியா? இப்போ 3யுமே ஜாயின் பண்ணதும் ஆக பெக்கில் இருக்கிறது இந்த மெரூன், அதுக்கு மேலே இருக்கிறது இந்த க்ரீன், அதுக்கு மேலே இருக்கிறது இந்த ப்ரௌன். அப்போ இந்த மெரூனில் மெஜெண்டா, இந்த மெஜெண்டாவும் இந்த க்ரீனும் இந்த ப்ரௌனும் 3 கலருமே ஆர்டர் படி இருக்குது. இது ஆக பெக், அதுக்கு மேலே இது, அதுக்கு மேலே இது, இந்த ஆர்டரில் இருக்குது. இப்போது நான் மேர்ஜ் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் பாருங்கள், ஆக டொப்பில் இருக்கிற அந்த லேயர் இருக்குது தானே, டொப்பில் இருக்கிற இந்த லேயர் நமக்கு ஒரு லேயராக தனியாக கிடைக்குது, எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் மற்ற லேயர்ஸ் என்ன நடக்குது, டிவைட் பண்ணி நமக்கு merge பண்ண மாதிரி ஒரு அமைப்பில் கிடைக்குது. அதாவது நம்ம ப்ரீவியஸில் பார்த்த இதே விஷயம்தான்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். பாருங்கள் என்னென்னு திரும்ப பாருங்கள். இப்போ இந்த 3 ஷேப்பையுமே இந்த 3 ஷேப்புமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. இதை நான் மேர்ஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு புது வடிவம் ஒன்று கிடைக்குது. அதில் இந்த ஷேப் தனியாக அதே எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இந்த 2 ஷேப்புமே அது எங்கெங்கே பற்று மேஜாக இருக்கோ அந்த இடம் மட்டும் நமக்கு இல்லாமலாவி ஒரு புது ஷேப் கிடைக்குது. அதாவது நம்ம ப்ரீவியஸில் பார்த்த அதே விஷயம் தான், இதுலேயுமே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இதில் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்ல. அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் 8வது மோட் க்ராப்ன்ற விஷயத்தை என்ன மாதிரி பாருங்கள். இப்போ 2 ஷேப்பை நான் கீறி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இதில் இன்னொரு காப்பி எடுக்கிற இன்னொரு முறை மெத்தட் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் அங்கே உங்களுக்கு இன்னொரு மவுஸ் பாயிண்டர் ஒன்று காட்டுதா இல்லையா பாருங்கள். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் இன்னொரு மவுஸ் பாயிண்டர் ஒன்று காட்டும். அதே நேரம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இன்னொன்று எடுத்தீங்களா இருந்தால் சரி, ஷிஃப்ட்டை பிடிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு அதே நேருக்கு கிடைக்கும். அப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணணும். அப்போ ஈஸியாக இன்னொன்று எடுக்கிறதுக்குரிய வசதியாக இருக்கும் நமக்கு. அப்போ இன்னொரு ஷேப் எடுத்துட்டோம். அப்போ க்ராப்ன்ற அந்த மோடை எப்படின்னு பார்ப்போம். இப்போ 2 ஷேப்பையுமே நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வடிவம் ஒன்று கிடைக்குது. ரெண்டு ஷேப்பையுமே ஜாயின் பண்ண உடனே இப்போ இந்த இருக்க க்ராப் மோட் கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குது? நல்லாவதா நீங்கள் மேட்ச் பண்ணுறேன், க்ராப் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை. இப்போ 2 ஷேப்பையுமே ஜாயின் பண்ணியிருக்கோம். சரியா? 2ஐயுமே ஜாயின் பண்ணதும் மேலே இருக்கிற ஷேப் பக்கமாக, மேலே இருக்கிற ஷேப் இந்த பக்கமாக இந்த 2மே ஷேப் ஆகணும், இந்த மேஜ் ஆகணும் ஒரு இடத்துல ஒரு வடிவம் ஒன்று கிடைக்குது. இந்த வடிவம் நமக்கு பிரதிபலிச்சிங் இந்த வடிவம் இங்கே, அதாவது இது தாண்டி இந்த பெக்கில் இருக்கிற ஷேப் மிச்ச பாகங்கள் இல்லாமல் போகும். அதாவது இந்த பெக் ஃப்ரண்ட் இந்த விஷயத்தை பார்த்துக்கணும். இந்த பெக்கில் இருக்கிற இந்த ஷேப் மிச்ச இடங்கள் இல்லாமல் ஆகுது. சரியா? அதுபோக இந்த மேலே இருக்கிற ஷேப் இந்த மிச்ச பாகங்கள் அவுட்லைனாக நமக்கு கிடைக்கும். அவுட்லைன்றது ஃபில் கலர் இல்லாமல், இங்கே ஃபில் கலர் இந்த கலர் இல்லாமல் ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கிற மாதிரி அமைப்பு கிடைக்கும். அதை பாருங்கள். இப்போ வழங்க உங்களுக்கு க்ராப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்குது? இந்த பெக்கில் இருக்கிற இந்த ஷேப் ஃபுல்லாக இல்லாமல் ஆகிட்டு நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த ஷேப்பும். இதை அன்குரூப் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் இந்த அவுட்லைனும் கிடைச்சிருக்கு. இந்த அவுட்லைன் ஒரு வெளியும் இல்லாமல் இருக்கும். எந்த வெளியும் இல்லை பாருங்கள். அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கும் இல்லை, ஃபில்லும் இல்லை. அதால் நமக்கு ஒன்றுமே விளங்காது. ஆனால் அங்கே ஒன்று இருக்குது. அதை நீங்கள் இப்போ ஃபில் கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு ஷேப் ஒன்று கிடைக்குது. ஃபில்லை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த ஃபில்லை எடுக்கிறதுக்காக இங்கே இதை வச்சுட்டு இங்கே க்ராஸ் பண்ணிங்களா இருந்தால் இல்லாமல் ஆகிடும். பட் இதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஸ்ட்ரோக்கில் இருக்குது. இப்போ ஸ்ட்ரோக் கலரை செட் பண்ணிங்களா இருந்தால் சரி, ஸ்ட்ரோக்கில் சைஸ் இந்த இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கலாம். இதுதான் க்ராப் டூல். இவ்வளவு தான் க்ராப்புக்குரியது. அடுத்தது நாம் பார்ப்போம் அவுட்லைன். அவுட்லைன்னா என்னென்னு பாருங்கள். 2 ஷேப்பை நான் கீறுறேன். அதுக்கு வெளியூ செட் பண்ணுறேன். ஒரு ஃபில், இன்னொரு ஃபில் எடுக்கிறேன். இன்னொரு ஷேக்கில் எடுத்து அதுக்கு கலர் செட் பண்ணுறேன், ஒரு கிரே. அப்போ இந்த மாதிரியான கலரை எடுத்துட்டு இப்போ 2ஐயுமே மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாத் ஃபைண்டர், அதில் இந்த இருக்குது அவுட்லைன் கொடுத்தேன் நான் இருந்தால் எனக்கு ஃபில் கலர் கிடைக்காது. பாருங்கள், 2லேயுமே ஃபில் கலர்ன்றொன்னு இல்லை. இதை அன்குரூப் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். ஃபில் கலர் ஒன்று இல்லை. ஆனால் அந்த இருக்கிற ஏரியா மட்டுமே அவுட்லைன், அதாவது ஸ்ட்ரோக் கிடைக்குது நமக்கு. ஸ்ட்ரோக் சைஸ் இங்கே பாருங்கள். அப்போ 2க்குமே ஸ்ட்ரோக் கிடைக்குது. அப்போ ஸ்ட்ரோக்கை நீங்கள் வேறு வேறையாக எடுக்கலாம். தனித்தனி, அதாவது அந்த லைன் மட்டும், அதை வெளியே இருக்கிற ஸ்ட்ரோக் மட்டும் கிடைக்கும். ஃபில் நமக்கு இருக்காமல் இந்த மாதிரியான ஷேப் கிடைக்கும். இதுக்கு நாம் பயன்படுத்துகிறது அவுட்லைன். சரியா? அவுட்லைன்றது இவ்வளவு தான். அடுத்தது பார்க்க போகிறோம் மைனஸ் பேக். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்ச ஒன்று பார்த்தோம், மைனஸ் ஃப்ரண்ட். அதாவது இந்த இருக்குது மைனஸ் ஃப்ரண்ட் ஒரு விஷயம். இப்போ இதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பாருங்கள், உங்களுக்கு மைனஸ் ஃப்ரண்ட்டை ஞாபகப்படுத்திட்டு மைனஸ் ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒரு ஷேப் கீறேன், அதில் ஒரு காப்பி எடுத்துகிட்டு கலரை சேஞ்ச் பண்ணுறேன், 2ஐயுமே மேட்ச் பண்ணுறேன், மைனஸ் பேக் அதாவது மைனஸ் ஃப்ரண்ட் கொடுக்குறேன். என்ன நடக்குது? மேலே இருக்கிற ஷேப், அதாவது இருக்கிற ஷேப்பில் மேலே இருக்கிற ஷேப் அப்படியே இல்லாமலாவது இது எங்கேயெல்லாம் சந்திக்குதோ அந்த இடத்த சேர்த்து கொண்டு போகுது.
மைனஸ் இல்லாமலாவது ஃப்ரண்ட் மேலே இருக்கிறது. சரியா? இப்போ பாருங்கள், அதில் ஆப்போசிட் தான் மைனஸ் பேக். சரியா? மைனஸ் பேக்குக்கு போவோம். இப்போ அதில் ஆப்போசிட் 2 சர்க்கிள் கீறேன். இதில் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். சரியா? இப்போது பாருங்கள், இந்த ஷேப் ரெண்டையுமே மேட்ச் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று மாற்றிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன், மைனஸ் நல்லா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. க்ரீன் கலர் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. சாரி, கீழே இருக்குது. இந்த ப்ளூ கலர் மேலே இருக்குது. அப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் பேக் கொடுக்குறேன். மைனஸ் ஃப்ரண்ட்டுண்டா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ரெண்டையும் மேட்ச் பண்ணிவிட்டு மைனஸ் பேக் கொடுத்த மாதிரி இருந்தால், சாரி மைனஸ் ஃப்ரண்ட் கொடுத்த மாதிரி இருந்தால், அந்த இருக்கிற 2வது மோடை கொடுத்த மாதிரி இருந்தால் ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த ஷேப் அடுத்தது மேலே இருக்கிற ஷேப் எல்லாமே மொத்தமாக இல்லாமல் ஆகிடும். மைனஸ் ஃப்ரண்ட் மேலே இருக்கிறது இல்லாமல் ஆகுது. மைனஸ் பேக் கொடுத்த மாதிரி இருந்தால் மைனஸ் இல்லாமலாவது கீழே இருக்கிறது. அப்போ என்ன நடக்கும்னு உங்களுக்கு கெஸ் பண்ணிடுங்க. இந்த ஷேப் இப்படியோ இல்லாமல் ஆகும். பாருங்கள், விளங்குதா என்ன நடக்குது? அதாவது மேலே இருக்கிற ஷேப் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதோட சேர்த்து இந்த கீழே இருக்கிற ஷேப்பும் இந்த மேலே இருக்கிற ஷேப்பும் ஜாயிண்ட் ஆகிற ஏரியாவோட சேர்த்து இந்த ஏரியாவை நமக்கு இல்லாமல் ஆகுது. அதாவது மைனஸ் இல்லாமல் ஆகுது பேக் பின்ன இருக்கிற ஷேப்போட சேர்த்து இதையும் சேர்த்து கொண்டு போகும். பாருங்கள், அப்போ இந்த மாதிரி ஷேப் ஒன்று கிடைக்கும். இது மைனஸ் பேக். அப்போ பாத் ஃபைண்டர்ன்றது இவ்வளவு தான். இப்போ நம்ம பாத் ஃபைண்டரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் ஷேப் பில்டர். ஷேப் பில்டர்ன்றது இதே கான்செப்டு இன்னும் அட்வான்ஸ்டாக ஒரு டூலை வச்சு நம்ம செய்கிறது தான் ஷேப் பில்டர். அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஷேப் பில்டரை பற்றி பார்ப்போம்.